குடும்ப பொறுப்பெல்லாம் வேணும்னு நீ ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்காக உழைக்கணும். எங்களுக்கு அப்புறம் நீயும் வெண்ணிலாவும் தானே இந்த குடும்பத்தை பாத்துக்க போறீங்க. நீங்க 2 பேரும் ஆபீஸ் வேலையெல்லாம் பாக்கணும்னு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் நீங்க 2 பேரும் இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல கிளம்புங்க. இல்லத்த, வெண்ணிலா கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு போயிடுறேன். எதுவா இருந்தாலும் ஈவினிங் வந்து பேசிக்கலாம். முதல்ல போய் வேலையை பாருங்க. மா, எதுக்குமா என்ன அவசரமா வர சொன்ன? கண்ணு, எல்லாம் ஒரு நல்ல மேட்டருக்காக தான் வர சொன்னேன். அப்படி என்ன நல்ல விஷயம்? அதுவா, நான் புதுசா ஒரு இன்வெஸ்டரை புடிச்சுக்கிறேன். அவங்க பிசினஸ்க்கு நிறைய அமௌண்ட் தேவைப்படுதான். நாம 1 லட்சம் கொடுத்தா கரெக்டா ஒரே வாரத்துல நமக்கு 2 லட்சம் தருவாங்களாமான்னு. நாம மட்டும் அதுல பணம் கட்டணும்னு வையே, நமக்கு நிறைய பணம் கிடைக்குமான்னு. நாவானு, நான் இம்மா சந்தோஷமான விஷயம் சொல்லினுக்கிறேன், நீ முறைக்கிறியே. பின்ன என்ன பண்ண சொல்ற? நீ இன்னுமா இதெல்லாம் நம்பிட்டு இருக்க? போன முறை இப்படிதான் ஏதோ சீட்டு போடுறேன்னு காசை கொடுத்து ஏமாந்த. இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? அது வேற, இது வேற கண்ணு. அவனுங்க வேணா ஏமாத்திருக்கலாம், ஆனா இவங்க ரொம்ப டீசென்டானவங்க. நம்ம காசை கரெக்டா திரும்ப குத்துருவாங்க. நீ மட்டும் என்னாண்ட 1 லட்சம் ரூபாய் கொடு, அடுத்த வாரமே 2 லட்சமா உன் கையில நான் திருப்பி கொடுத்துறேன். இங்க பாரு, ஏற்கனவே நீ சீட்ல ஏமாந்த காசுக்காக வீட்ல பணம் எடுக்க போய் தான் அவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டினேன். மறுபடியும் என்கிட்ட பணம்னு கேட்ட உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. வான்னு அப்படிலாம் சொல்லாத கண்ணு. இது நமக்கு ரொம்ப நல்ல சான்ஸ். கண்டிப்பா இதுல நாம நல்லா சம்பாதிக்கலாம். ப்ளீஸ் கண்ணு. என்னால முடியாதுமா, என்கிட்ட பணமும் இல்ல. வான்னு, அம்மாக்காக இத்த கூட பண்ண மாட்டியா? நீ தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். நான் 4 காசு சம்பாதிச்சு உனக்கு குத்துட்டு போகணும்னு தானடி ஆசைப்படுறேன். கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுவான்னு. மா, இதெல்லாம் நம்பாத. எவனும் அப்படிலாம் டபுள் மடங்கா நம்ம கிட்ட காசை தூக்கி கொடுத்துட மாட்டான். அதெல்லாம் ஸ்கேம். ஐயோ இல்ல வான்னு, நான் நல்லா விசாரிச்சுக்கினேன். நம்ம பக்கத்து வீட்டு சுமதியில, அவ கூட போன வாரம் 2 லட்சம் குத்து 4 லட்சமா வாங்கினா, நாம கூட 1 லட்சம் ரூபாய் கட்டலாம் வான்னு. ஒரே வாரத்துல நமக்கு 2 லட்சம் கிடைச்சிரும். மா, அதெல்லாம் சும்மா. முதல்ல அப்படிதான் குடுக்கற மாதிரி ஆசை காட்டி உன்னை கட்ட வைப்பாங்க. அப்புறம் பெரிய அமௌண்ட்டா எல்லாரும் கட்ட ஆரம்பிச்சதும் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடுவானுங்க. இல்லவானு, நாம என்ன பெரிய அமௌண்டா கட்ட போறோம்? 1 லட்சம் தானே. நீ இருக்கிற வசதிக்கு 1 லட்சம்லாம் உனக்கு ஒரு காசா? நீ நினைச்சா முடியும் கண்ணு. அட ஏமா நீ வேற. நான் அவ்வளோ பெரிய வீட்ல இருக்கேன்னு தான் பேரு, ஆனா கையில 1000 2000 தவிர காசே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் அந்த அண்ணாமலை கிட்ட தான் போய் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இதுல 1 லட்சம், அதுக்கு நான் எங்க போவேன்? இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டி இதையே சொல்லின்னு இருப்ப? இந்த பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பா எனக்கு 1 லட்சம் ரூபா வேணும். நீ எப்படியாவது அம்மாவுக்கு ரெடி பண்ணி கொடு. என்ன அக்கா கால் பண்றா? வீட்ல தானே இருக்கா? இங்க இருந்துட்டு எதுக்கு கால் பண்றா? சொல்லுக்கா. வெண்ணிலா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே நீ ஹாலுக்கு வா. எதுக்கு கூப்பிடுறா? ஒருவேளை காலையில பேசின விஷயத்தை பத்தி கேட்கதான் கூப்பிடுறாளா? இல்லக்கா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. காலையில பேசலாமா? இல்ல, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்பவே பேசணும். நீ கொஞ்சம் உடனே வரியா? சரிக்கா. வருணை விட்டு பிரிய போற அக்ரிமெண்ட் விஷயத்தை என்கிட்டயே மறைக்கிறியா? அவ்வளோ ஈஸியா உன்னை விடுவேனா? சீக்கிரம் வா. அக்கா, என்னக்கா அவ்வளவு முக்கியமான விஷயம்? இங்க பாரு, உனக்கும் வருணுக்கும் என்ன பிரச்சனை, உங்களுக்குள்ள என்ன நடக்குது எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன்.
இந்த இது புடி. என்னக்கா இது? இது ஒரு வசிய பொடி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகி 2 பேரும் ஒண்ணு சேர இத கொடுப்பாங்க. இத நீ வருண்க்கு பால்ல கலந்து கொடு. உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். அப்புறம் நீ வருண் கூட சந்தோஷமா வாழலாம். அக்கா, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஐடியாலாம் நீ என்கிட்ட சொல்லாத. எனக்கும் வருணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியே இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதை சரி பண்ண எனக்கு இஷ்டமும் இல்ல. இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் இதோட விட்டுரு ப்ளீஸ்க்கா. வெண்ணிலா, சும்மா டென்ஷன் பண்ணாத. நான் இவ்ளோ சொல்றேன், உனக்கு புரியலையா? லைஃப்ல சில விஷயம் தானா நடக்கும். நமக்கு தேவையான சில விஷயத்த நாம தான் நடத்தி காட்டணும். நான் சொல்றத கேளுடி. இல்லக்கா, இந்த விஷயத்துல நீ சொல்றத என்னால கேட்க முடியாது. எனக்கு இது வேண்டாம். நான் இத பண்ணவும் மாட்டேன். நீ பண்ணலனா நான் விட்டுருவேனா? இத நான் பண்றேன். வருண், பாலுங்க. எனக்கு இப்ப வேணாம். ஆல்ரெடி ரொம்ப நேரமாச்சு. வேலையெல்லாம் காலையில பாத்துக்கலாம். முதல்ல பாலை குடிச்சிட்டு தூங்குங்க. டாக்டர் உங்களை கரெக்ட் டைமுக்கு தூங்க சொல்லியிருக்காங்கல்ல. வெண்ணிலா ப்ளீஸ், நீ இப்படியெல்லாம் என் மேல அக்கறை காட்டுறது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் தான் காலையில இதெல்லாம் எனக்கு பண்ண வேணாம்னு சொன்னேன்ல. நானும் உங்ககிட்ட காலையிலே சொல்லிட்டேன், நான் இங்க இருக்கிற வரைக்கும் நான் பண்ற எதையும் நீங்க வேண்டான்னு சொல்லக்கூடாது. முதல்ல இந்த பாலை குடிங்க. உங்களுக்காக நான் என் வாழ்க்கையே விட்டு தரேன். எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? அப்பாடா, குடிச்சிட்டா. இன்னைக்கு நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும்.